நீங்களே தேவன் வாழுகிற ஆலயமாய் இருக்கிறீர்கள். நமக்குள்ள ஆண்டவர் வரணும் அப்படின்னா, நம்ம குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் வரணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள ஆண்டவர் வரணும் அப்படின்னா, நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒண்ணு, அவர் வருவதற்கான வழியை ஆயத்தம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் வீட்டுக்குள்ள வாங்க, என் குடும்பத்துக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாங்க, என் பிள்ளைகளுக்குள்ள வாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்துல நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியவர் இல்ல. யார் இல்ல? ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள இல்ல. ஏன் வீட்டுக்குள்ள அடிக்கடி சண்டைகள் வருகிறது, வாக்குவாதங்கள் வருகிறது? ஏன்னா அங்க ஆண்டவர் இல்ல, வாக்குவாதம் வருது. ஏன் வீட்டுக்குள்ள குறைவு வருகிறது? ஏன்னா அங்க ஆண்டவர் இல்ல, அதனால குறைவு வருகிறது. ஏன் ஆண்டவர் வர முடியல? ஏன்னா என் வழி கர்த்தருக்கு ஆயத்தமா இல்ல, அதனால அவர் என்ன பண்ண முடியல? வர முடியல. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? ஏன் குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் வருது? ஏன்னா ஆண்டவர் அங்க இல்ல, என்ன வருது? வாக்குவாதம் வருது. ஏன் அங்க ஆண்டவர் இல்ல? ஏன்னா ஆண்டவர் வருவதற்கான வழி அங்க இல்ல, அதனால அவர் அங்க என்ன பண்ண முடியல? வர முடியல. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவ கையில் அழைச்சிட்டு போயிடணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கையில் அழைச்சிட்டு போயிடணும். ஆண்டவரே, நான் மறுபடியும் சொல்றேன், என்னைக்கு இயேசு கிறிஸ்து உள்ள வர்றாரோ அன்னைக்கு குறைவுகள் வெளியில போயிடும். ஆமென். என்னைக்கு இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் உள்ள வர்றாரோ அன்னைக்கு வியாதி வெளியில போயிடும். என்னைக்கு இந்த உலகத்தை படைச்ச தேவன் உள்ள வர்றாரோ அன்னைக்கு வாக்குவாதம் வெளியில போயிடும், சண்டை வெளியில போயிடும், பிரச்சனை வெளியில போயிடும், அசுத்தம் வெளியில போயிடும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வீட்டை விட்டு பிசாசு வெளியில போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பத்தை விட்டு பொல்லாத ஆவி வெளியில போகணும். பிலிஸ்தீனிய ஆவி, மந்திர கட்டுகள் ஏன் வீட்டுக்குள்ள வருது? ஏன் வீட்டுக்குள்ள வருதுன்னா அவர் வர்றதுக்கான வழி அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஏன் சத்துரு உள்ள வர்றான்? ஏன் சத்துரு போட்ட திட்டம் உள்ள வருது? ஏன் எதிரிகள் உள்ள வர்றாங்க? ஏன்னா ஆண்டவர் வருவதற்கான வழி அங்க சரியில்லை, அதனால தேவையில்லாததெல்லாம் உள்ள வருது. இன்னைக்கு ஒரு முடிவோட வீட்டுக்கு போகணும். என்ன தெரியுமா? இயேசு என் வீட்டுக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க.